ஷோல்டர் பெயின் எக்ஸசைஸ் நிறையா போட்டு வரேன். இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக எனக்கு இப்போ சமீப நாட்களில் இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். செம்ம ரிசல்ட் இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டில் இல்லை டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு பெயின் இருக்குன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சீட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அந்த தரையில் படுற உதச்சி அந்த பெட்டில் படுற மாதிரி தட்டு உங்கள் கையை ஃப்ரெண்டில் கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கங்க. அப்படியே முன்னாடி பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த டயத்தில் அந்த எங்கே பெயினாக இருக்கோ அதை ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரொம்ப சிவியராக இருக்குது, நறுக்கு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 30லேருந்து 1 நிமிஷம் வைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கங்க. இப்படி பண்ணுங்கள். ஒரு பக்கம் பெயின் இருக்குன்னு இந்த பக்கம் செய்யாமல் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் செய்யும். நீ ஒருவேளை டேபிள் இல்லை, கட்டில் இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி தரதாக இருக்குன்னா கூட தரதை கூட பண்ணுங்க. இந்த பாருங்க, அதே மாதிரி கையை நல்லா வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்க, இம்மிடியேட்டாக ரிலீஃப் ஆகும். சும்மா தான் இல்லை, நீங்கள் டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. பெயின் தான் டெய்லி பண்ணுங்க. பட் நான் எப்பயுமே சொல்கிறதா, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் நான் வார்ம் அப் சொல்லியிருக்கேன். அந்த வார்ம் அப் ஃபாலோ பண்ணிங்க. பெயின் இருந்துச்சுன்னா நிறைய பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குது, இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உடனே ரிலீஃபாக இருப்பானா அதை ஃபாலோ பண்ணுங்க. பர்சனலாக எனக்கு இப்போ சமீப நாட்களில் இது நல்லா பெனிஃபிட் நல்லா இருக்குது. உடனே ரிலீஃப் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.